Hello student, welcome back to our channel SwiMaths. Today நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 6th standard term 1 chapter 1ல exercise 1.2 பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி exercise 1.1 பார்த்திருக்கோம். அதை நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். நீங்கள் மறக்காமல் அதை போய் பாருங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்டு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு சம்ஸ் வந்து புரியும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஃபில்லிங் த blanks with greater than or less than or equal to. இந்த சிம்பிள் என்ன சொல்லுவோம்னா கால்டு கிரேட்டர் தென். இந்த சிம்பிள் என்ன சொல்லுவோம் கால்டு லெஸ் தென். இது ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஓகேவா? பாருங்கள், 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து இப்போ தான் 5th ஸ்டாண்டர்ட் முடிச்சு வந்திருப்பாங்க. ஸோ வந்து அவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் டீட்டெயிலாக நான் சொல்லிடுறேன். கிரேட்டர் தென், இதை வந்து கிரேட்டர் தென்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இப்போ வந்து இது மவுத் ஓப்பன் சொல்லி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது லார்ஜஸ்ட் நம்பர் இருக்குல்ல, லார்ஜஸ்ட் நம்பராக எது இருக்குதோ அதை பார்க்க இந்த சிம்பிள் வந்து நம்ம போடணும். ஓகேவா? இந்த சிம்பிள் வந்து அதை பார்க்க போடணும். அண்டு ஸ்மாலஸ்ட் நம்பராக ஏதாவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை பார்க்க இந்த க்ளோஸ்டு மவுத்னே வச்சுக்கோங்க. மவுத் க்ளோஸ்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சிம்பிளை வந்து அதை பக்கம் நம்ம போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஈக்குவல் டு. ஈக்குவல் டு வந்து 2 நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 சேமாக இருந்ததுன்னா இந்த சிம்பிள் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். பாருங்கள், சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம்மு 4 8 7 9 2 அண்டு இந்த சைடு நம்பர் பாருங்கள் 4 8 9 7 2 கொடுத்துருக்காங்க. இப்போது இதில் எது வந்து லார்ஜஸ்ட்டு எது ஸ்மாலஸ்ட்டு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இப்போது ஃபஸ்ட்டு நம்பர் அண்டு ஃபஸ்ட்டு நம்பர், செகண்ட் நம்பர் அண்டு செகண்ட் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? நமக்கு வந்து இப்போ கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட் நம்பர் பாருங்கள் 4 தான் இருக்குது, இங்கேயும் 4 தான் இருக்குது. செகண்ட் நம்பர் பாருங்கள், இங்கே 8 இருக்குது, இங்கே 8 இருக்குது. அண்டு தேர்ட் நம்பர் பாருங்கள், இங்கே 7 இருக்குது, இங்கே 9 இருக்குது. ஸோ அப்போ இதிலே சொல்லிடலாம். அப்படி தானே? எது வந்து லார்ஜஸ்ட் நம்பர் 9. அப்போ இந்த சைடு பார்க்க மவுத் ஓப்பன் சிம்பிள் வரும், இந்த சைடு பார்க்க தான் வரும். அப்படி தானே? ரைட் ஹேண்ட் சைடு பார்க்க தான் வரும். ஸோ இந்த சிம்பிளை போட்டுக்கலாம். அப்படி தானே? லெஸ் தென் சிம்பிள் வந்து இங்கே வரும். ஓகேவா? செகண்ட் சம் பாருங்கள். 1 2 4 8 6 5 4. இந்த சைடு பாருங்கள் 1 2 4 6 8 5 4 இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் பார்க்கலாமா? 1 இருக்குது, இங்கேயும் 1 தான் இருக்குது. செகண்ட் நம்பர் இங்கே 2 இருக்குது, இங்கேயும் 2 தான் இருக்குது. தேர்ட் நம்பர் இங்கே 4 கொடுத்துருக்காங்க, இங்கேயும் 4 தான் இருக்குது. அண்ட் ஃபோர்த்து நம்பர் இங்கே 8 இருக்குது, இங்கே 6 இருக்குது. அப்போ இதில் தெரிஞ்சிருந்தானே நமக்கு எது லார்ஜஸ்ட் நம்பர்? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது தான் லார்ஜஸ்ட் நம்பர். அப்போ இங்கே என்ன சிம்பிள் வரும்? கிரேட்டர் தேன் சிம்பிள் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். 6 5 8 7 9 4. இந்த சைடு பாருங்கள் 6 5 8 7 9 4. இப்போ ரெண்டுமே சேமாக இருக்குது. அப்போ என்ன சிம்பிள் வரும்? ஈக்குவல் டு. வெரி குட், ஈக்குவல் டு. ஓகேவா? வாங்க செகண்ட் சம் போகலாம். செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அதில் ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஸ்மாலஸ்ட் நம்பர் ஆஃப் 7 digits and the largest number of 6 digits is 10. இன்னொரு கரெக்ட் பண்ணலாமா? என்ன சொல்லியிருக்காங்கன்னா the difference between the smallest number of 7 digits and the largest number of 6 digits is 10 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ட்ரூவாக ஃபால்ஸாக நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன சொல்லியிருக்காங்கன்னா the smallest number of 7 digit, அதாவது ஸ்மாலஸ்ட்டு 7 டிஜிட்டும் அண்ட் த லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் 6 டிஜிட், அதாவது லார்ஜஸ்ட்டு 6 டிஜிட் நம்பர் வந்து 10, அதோட டிஃப்ரென்ஸ் வந்து 10ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு ட்ரூவாக ஃபால்ஸாக நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? நம்ம வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படின்னா நமக்கு தெரியும் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். நம்ம வந்து போன வீடியோலாம் சொல்லியிருக்கோம். அப்படி தானே? நீங்கள் கண்டிப்பாக அதை போய் பாருங்கள், அப்போ தான் புரியும். 100ன்னு ஆரம்பிக்கும். அப்படி தானே? இது வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் எப்படி ஆரம்பிக்கும்? இங்கே ஸ்மாலஸ்ட் எத்தனை 7 டிஜிட் நம்பர் தான் சொல்லியிருக்காங்க. அப்படி தானே?
அண்ட் இது லார்ஜஸ்ட் நம்பர் எதுலேருந்து ஆரம்பிக்கும்? லார்ஜஸ்ட் நம்பர் 9லேருந்து ஆரம்பிக்கும். அப்படி தானே? இது 6 சொல்லியிருக்காங்க. போட்டுடலாமா? ஸ்மாலஸ்ட் நம்பர் 7 டிஜிட்டில் சொல்லியிருக்காங்க. அப்போ போடுங்க. 1 போட்டு 60 வரும். அப்படி தானே? 60 வரும். பாருங்கள் 7 டிஜிட் இருக்குதா? 1 2 3 4 5 6 7 இருக்குது. அண்டு லார்ஜஸ்ட்டு 6 டிஜிட் நம்பர். லார்ஜஸ்ட்னால் நமக்கு 9 ஆரம்பிக்கும். அப்போது 9 எத்தனை 9 போடணும்? 6 9 போடணும். 1 2 3 4 5 6. இது லார்ஜஸ்ட்டு 7 digit number. 7 digit number. இது smallest 6 digit number. சாரி மாற்றிருக்கேனா? இது smallest 7 digit number. This is largest 6 digit number. இப்போ நீங்கள் கேட்கலாம், ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் எடுத்திருக்கீங்க, அடுத்து லார்ஜஸ்ட் எழுதியிருக்கீங்க எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆனால் இங்கே பாருங்கள், நமக்கு ஸ்மாலஸ்ட்டு 7 டிஜிட் நம்பர் கொடுத்துருக்காங்க அண்டு லார்ஜஸ்ட்டு 6 டிஜிட் நம்பர் கொடுத்துருக்காங்க. நமக்கு 7 தானே பெருசு. ஸோ 7 தான் நம்ம ஃபஸ்ட்டு எழுதணும். ஓகேவா? இப்போ இதை மைனஸ் பண்ணிடுங்க, நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். மைனஸ் பண்ணணும். ஓகேவா? மைனஸ் பண்ணுங்கள். எப்படி பண்ணுவோம்? இதுலேருந்து 1 கொடுப்போம். அப்படி தானே? இங்கே 0 9 போகாது. ஸோ இதுலேருந்து 1 இங்கே கொடுக்கணும். அப்போ கொடுக்கும்போது இங்கே 10 வரும். அண்ட் இதுலேருந்து 1 கொடுப்போம். 9 வரும் ஃபுல்லுமே. லாஸ்ட் இங்கே 10 வரும். 10 9 போச்சு அப்படின்னா 1. இந்த சிம்பிள் ஃபுல்லுமே 9 9 தான் இருக்கும். ஸோ 0 ஆயிரும். ஓகேவா? அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 0 1 கிடச்சிருக்கு. இங்கே 1 0 கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு ஆன்சர் வந்து 1 கிடச்சிருக்கு. இங்கே 10 கொடுத்துருக்காங்க. அப்போது திஸ் இஸ் ஃபால்ஸ் எழுதிக்கோங்க. திஸ் இஸ் ஃபால்ஸ். ஓகேவா? திஸ் இஸ் ஃபால்ஸ். அண்ட் த செகண்ட் சம் பார்க்கலாம். The largest 4-digit number formed by the digits 8, 6, 0, 9 using each digit only once is 9, 0, 8, 6. Okay, read பண்ணுவோம். The largest 4-digit number formed by the digits 8, 6, 0, 9 using each digit only once is 9086. அதாவது லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பர் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பர் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணணும். அவங்க கொடுத்துருக்க நம்பரை வச்சு அப்படி ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா 9086 தான் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுவும் எல்லாம் கொடுத்துருக்க அந்த 4 நம்பருமே ஒன்லி ஒன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? அப்படி யூஸ் பண்ணி இந்த நம்பர் தான் வருமா லார்ஜஸ்ட்டாக அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. பார்க்கலாமா? பாருங்கள், இதில் எது ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் நம்பர்? 9 தானே? 9. நெக்ஸ்ட் லார்ஜஸ்ட் நம்பர் 8. நெக்ஸ்ட் லார்ஜஸ்ட் நம்பர் என்னது சொல்லுங்கள்? 6. வெரி குட். அண்டு லார்ஜஸ்ட் நம்பர் லாஸ்ட்டாக இருக்க நம்பர் என்னது? 0. இதானே வரும். பாருங்கள், இந்த நம்பர் தான் நமக்கு வருது. ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 9086 கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஃபால்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம் பாருங்கள். The total number of 4-digit number is 9000. அதாவது 4-digit நம்பர் வந்து 9000 இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. நான் 4 டிஜிட் நம்பரோட டோட்டல் நம்பர் வந்து 9000 இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம வந்து பார்க்கலாம் எப்படின்னு. ஃபஸ்ட்டு அதுக்கு லார்ஜஸ்ட்டு 4-digit நம்பர் அண்ட் ஸ்மாலஸ்ட்டு 4-digit நம்பர்னால் என்னென்னு எழுதிக்கலாம். ஓகேவா? லார்ஜஸ்ட்டு 4-digit நம்பர் ஃபஸ்ட் எழுதிக்கோங்க. லார்ஜஸ்ட்டு 4-digit நம்பர். லார்ஜஸ்ட் 4-digit நம்பர் என்ன வரும்? லார்ஜஸ்ட் 4-digit நம்பர் சொல்லுங்கள். லார்ஜஸ்ட்னா 99 எழுதும். அப்படி தானே? இப்போ 49 வரும். அப்படியா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்மாலஸ்ட்டு 4-digit நம்பர். ஸ்மாலஸ்ட்டு 4-digit நம்பர் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 1 போட்டு 30 வரும். ஓகேவா? இப்போ இதை என்ன பண்ணணும்? இதை வந்து நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். மைனஸ் பண்ணுங்கள். 9 9 9 9ல் 1 மைனஸ் பண்ணால் 8. ஓகேவா? இப்போது இதோட 1 ஆட் பண்ணுங்கள். 1 ஆட் பண்ணால் என்ன வரும்? 9000. 9000. நமக்கு ஆன்சர் வந்துடுச்சா? இப்படி கொடுக்குற சமக்கில் இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணணும். பண்ணுங்கள், ஆன்சர் வந்து கரெக்டாக வரும். ஓகேவா? திஸ் இஸ் ட்ரூ.
நெக்ஸ்ட்டு வாங்க தேர்டு சம்மு. ஆஃப் த நம்பர்ஸ் 1, 3, 8, 6, 7, 8, 7, 2, 1, 5 and the next number 1, 3, 7, 6, 9, 8, 8, 9, 0. Third number 8, 6, 7, 2, 0, 5, 6, 0. Which one is the largest? Which one is the smallest? கொடுத்துருக்க இந்த தேர்ட் நம்பரில் எந்த நம்பர் வந்து லார்ஜஸ்ட் நம்பர் அண்ட் எந்த நம்பர் ஸ்மாலஸ்ட் நம்பர்னு சொல்லி நம்ம எழுதணும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பரை எடுத்து நம்ம வெர்டிக்கல் ஃபார்மில் எழுதிக்கலாம். ஓகேவா? Nine, 8, 8, 9, 0 and 8, 6, 8, 6, 7, 2, 0, 5, 6, 0. நம்ம கம்மா போட்டுக்கலாமா? 3 டிஜிட்க்கு அப்புறம் கம்மா போடுவோம். and 2 digit and 2 digit and 2 digit. 3 டிஜிட்க்கு அப்புறம் கம்மா and 2 digit 2 digit. நெக்ஸ்ட்டு 3 டிஜிட்க்கு அப்புறம் கம்மா போடுவோம். அடுத்து 2 digit and 2 digit. ஓகேவா? ஓகே. இப்போ பாருங்கள், இப்போ இதில் எது லார்ஜஸ்ட் நம்பர் நம்ம பார்த்தாலே சொல்லிடலாம். அப்படி தான் நான் ஃபஸ்ட்டு வந்து நம்பர் டிஜிட் எத்தனை இருக்குன்னு நம்ம கவுண்ட் பண்ணுவோம். கவுண்ட் பண்ணாலும் நமக்கு தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு இருக்கிற நம்பரை கவுண்ட் பண்ணுங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இங்கே வந்து 10 டிஜிட்ஸ் இருக்குது. அப்படி தானே? அடுத்து கவுண்ட் பண்ணுங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இங்கே வந்து 9 டிஜிட் இருக்குது. தேர்ட் நம்பரை கவுண்ட் பண்ணுங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8 டிஜிட் இருக்குது. இப்போ இதுலேயும் நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் நம்பர் எது பாருங்கள். எஸ், ஃபஸ்ட்டு நம்பர் தான் லார்ஜஸ்ட் நம்பர். ஸோ ஏன் அப்படின்னா அங்கே 10 டிஜிட்ஸ் இருக்குது. ஓகேவா? அப்போ அதுதான் லார்ஜஸ்ட் நம்பர். அண்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன வரும்? எஸ், 8 டிஜிட் இருக்கிற இந்த நம்பர் தான் ஸ்மாலஸ்ட் நம்பர். எழுதிடலாமா? Largest number is equal to 1, 3, 8, 6, 7, 8, 7, 2, 1, 5. ஓகேவா? The smallest number is equal to 8, 6, 7, 2, 0 and 5, 6, 0. ஓகேவா? இதான் இந்த சம்மோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் பாருங்கள். அரேஞ்ச் த ஃபாலோவிங் நம்பர்ஸ் இஸ் டிசெண்டிங் ஆர்டர். என்ன கொடுத்துருக்காங்க? நம்பர் வந்து 1, 2, 8, 4, 3, 5 அண்ட் செகண்ட் நம்பர் 1, 0, 8, 3, 5. தேர்ட் நம்பர் 2, 1, 3, 5, 4. ஃபோர்த்து நம்பர் 6, 3, 4, 8 அண்ட் த ஃபிஃப்த் நம்பர் 2, 5, 8, 4, 8, 4, 0 கொடுத்துருக்காங்க. அப்படி தானே? இதை வந்து நம்ம டிசைடிங் ஆர்டரில் எழுத போகிறோம். டிசைடிங் ஆர்டர்னால் லார்ஜஸ்ட் நம்பர்லேருந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் வரை எழுதுவோம். அப்படி தானே? ஃபஸ்ட்டு நம்ம போனஸ் சம்மில் எழுதின மாதிரியே எடுத்து எழுதிக்கலாம். அந்த நெக்ஸ்ட் நம்பர் எழுதுங்க. நெக்ஸ்ட் நம்பர், அடுத்து நெக்ஸ்ட் நம்பர், ஓகேவா? இந்த நம்பர் வந்து அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக எழுதணும். ஓகேவா? அந்த நம்பர் இதுக்கு நேராக எழுதிக்கோங்க. ஏன்னா 4 டிஜிட் தானே இருக்குது. அப்போ தான் நமக்கு சம் போடும்போது கன்ஃபியூஸ் ஆகாது. இப்போ பாருங்கள், கம்மா போட்டுக்கலாமா? 3 டிஜிட்க்கு அப்புறம் கம்மா, நெக்ஸ்ட்டு 2 டிஜிட். 3 டிஜிட்க்கு அப்புறம் கம்மா போடுவோம். 3 டிஜிட்க்கு அப்புறம் கம்மா, இங்கே 3 டிஜிட்க்கு அப்புறம் கம்மா அண்டு 3 டிஜிட்க்கு அப்புறம் கம்மா போடுவோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு
என்ன சொல்லியிருக்காங்க டிசெண்டிங் ஆர்டரில். அப்போ நம்ம வந்து லார்ஜஸ்ட் நம்பர் தான் ஃபஸ்ட்டு எழுதுவோம் இல்லையா. இப்போ எது லார்ஜஸ்ட் நம்பர்? இங்கெல்லாம் பாருங்கள் எல்லாமே 10, ஒன்ஸ், டென்ஸு, 1000, 100, ஒன்ஸு, டென்ஸு, 100, 1000, 10,000, லேக்கு அப்படி தானே வருது. அப்போ இங்கே லேக் வருது. இங்கெல்லாம் பாருங்கள் 10, ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000 தான் வருது. அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் நம்பர் 1ன்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் லார்ஜஸ்ட் நம்பரை இங்கேயும் 10,000 தான் வரும், இங்கேயும் 10,000, இங்கேயும் 10,000 தான் வரும். அப்போ இந்த 3 நம்பர் இருக்குது அப்படி தானே. 3 நம்பரில் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு டிஜிட்டை வச்சு பார்ப்போம். இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ இது வராது. நெக்ஸ்ட் இந்த 2 நம்பர் பாருங்கள், இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் நம்பர் பாருங்கள், இங்கே 1 இருக்குது, இங்கே 5 இருக்குது. அப்போ எது வரும்? இது தான் வரும், செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர். நெக்ஸ்ட்டு தேர்ட் நம்பர் என்ன வரும்? தேர்ட் லார்ஜஸ்ட் நம்பர் இது வரும் இல்லையா. ஏன்னா இதுக்கு அடுத்த நம்பர் இது தானே பார்த்தோம். இது வரும். ஃபோர்த்து லார்ஜஸ்ட் நம்பர் பாருங்கள், ஆல்சோ இதான் வரும். ஓகேவா. அண்ட் த ஃபிஃப்த் லார்ஜஸ்ட் நம்பர் 1000 தான் இருக்குது பிளேஸ் வேல்யூ. ஸோ இதான் வரும். ஓகேவா. எண்ட் பண்ணிட்டோம். இப்போ எழுதிக்கலாமா? அஸ் எ டிசைனிங் ஆர்டரில் இப்போ எழுதிக்கலாம். ஓகேவா. டிசைனிங் ஆர்டர். First number 128435 and the second number 25,840. The third number 21,354. Fourth number 10,835. Fifth number 6,348. ஓகேவா. ஓகே, இதுதான் ஃபோர்த் சம்மோட ஆன்சர். டிசைனிங் ஆர்டரில் நம்ம ஃபார்ம் பண்ணியாச்சு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வாங்க ஃபிஃப்த்து சம்மு. ரைட் எனி 8 digit நம்பர் வித் 6 in 10 lakhs place, 10 lakhs place and 9 in 10,000 place. ஓகேவா. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரைட் எனி டிஜிட் நம்பர், எனி 8 digit நம்பர், அதாவது ஏதாவது 8 digit நம்பர் நம்ம எழுதிக்கலாமா. அதில் 10 lakh பிளேஸில் வந்து 6ங்கிற நம்பர் வரணும் அண்டு 10,000 அப்படிங்கிற பிளேஸில் 9ங்கிற நம்பர் வரணுமா. ஓகேவா. எழுதிக்கலாமா. ஃபஸ்ட்டு 8 digit எழுதுறதுக்கு முன்னாடி எப்படி எழுதுவோம்? ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, lakh, 10 lakh and crore. 8 digit வருதான்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 வருது. ஓகே, இப்போ எழுதலாமா. இப்போ என்னென்ன சொல்லியிருக்காங்க? 10 lakh அப்படிங்கிற பிளேஸில் 6 அப்படிங்கிற நம்பரை வந்து நம்ம போடணும். 10 lakh இந்த இருக்குதா, இங்கே 6ங்கிற நம்பர் போடணுமா. அண்டு 10,000 அப்படிங்கிற பிளேஸில் 9ங்கிற நம்பர் போடணும். 10,000 இங்கே இருக்குது, இந்த இருக்குது, இதில் 9ங்கிற நம்பர். மற்ற நம்பர் எல்லாமே நம்மளோட சாய்ஸ் தான். ஓகேவா. யுவர் சாய்ஸ். நீங்கள் எந்த நம்பர்னாலும் போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம் தான். ஓகேவா. நான் என்ன போடுறேன் அப்படின்னா 7 8 3 4 2 1. ஓகேவா. இதுதான் ஃபிஃப்த்து சம்மோட ஆன்சர். புரிஞ்சிருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்டு உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த சம்மை வந்து ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு அடுத்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.